ராயன் ஆக்டர் தனுஷ் அவருடைய டைரக்ஷனில் அவரே நடிக்க காளிதாஸ், அதுக்கடுத்து நம்ம சுந்தீப் கிஷன், பிரகாஷ் ராஜ், செல்வராகவன், எச்.ஏ. சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து இப்போது தேட்டருக்கு வெளிவந்திருக்கிற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் நம்ம தனுஷ் அவருக்கு 50வது திரைப்படம். அதுக்காகவே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா இந்த 50 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கண்டம். நம்ம தனுஷ் அவர்களுக்கு என்ன மாதிரி அமையும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். சரி, அவருடைய டைரக்ஷன்லேயே வெளிவருது, ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். வெளிவரதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பில்டப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையும் நம்பி தான் நம்ம இந்த படத்தை பார்க்க போனதுக்கப்புறம் தான் தெரியுது, நீ உனக்கு வச்சுக்கிட்ட சூனியண்டா இந்த படம். அதாவது உனக்கு நீயே வச்சுக்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மேபி வேறு ஒரு டேரக்டர்கிட்ட அந்த படம் இந்த D15 வேறு யாருன்னா பண்ணியிருந்தா கூட இன்னும் நல்லா இருந்திருக்குமோ என்னமோ. நானே பண்ணுறேன், என் ஃப்ரான்ஸுங்களுக்கு நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பண்ணியிருக்காரு. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இது நான் உங்களுக்கு கொடுக்குற படம் அப்படின்ற மாதிரி எதோ சொன்னாருன்னு நினைக்கிறேன் ஆடியோ லான்ச்சில். அதுக்கேற்ற மாதிரி தான் நானே உங்களுக்கு செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக தரமாக செஞ்சுருக்காப்புல. அவருக்கே ஆப்பு வச்சுக்கிட்டாப்புல. நான் அந்த படத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஆப்பு வச்சுக்கிட்டேன். ஏன்டா அந்த படத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அடித்தேன். ஃபஸ்ட் ஹாஃப் கூட ஏதோ அப்படி போயிடுச்சுங்க. சரி, ஏதோ ஒன்று போய்கிட்டு இருக்கு, போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அடுத்து செகண்ட் ஹாஃப், ஆடா பாவிகளா என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ரகுமான் அவர்கள் அவரால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சேன். அந்த அசுர ஆட்டம் தான், அந்த சாங்லாம் பார்க்குறதுக்கு என்ன, எதுக்கு தேவையே இல்லாமல் இந்த சாங்லாம் வைக்கிறாங்க, என்ன நடக்குதுங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க, இவன் யார், இவன் ஏன் சாவறான், அவன் யார், அவன் ஏன் சாவறான், இந்த கேரக்டருங்களோட ட்ராவலே பண்ண முடியல. எமோஷனல் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எதுவுமே கிடையாது. தங்கச்சி சென்டிமெண்ட்டு, அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு விஷயம் கூட உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஏதோ நீ இருந்தால் எனக்கு என்ன, நீ சத்தா எனக்கு என்ன, ஏதோ ஒன்று போகுது, நீ போறியா அங்கே என்ன செத்துரு, நீ அங்கே போறியா நீ அங்கே செத்துரு, நீ அவனை போய் குத்திரு. இதே மாதிரி தான் நம்ம மைண்டில் இருக்கே தவிர, ஐயோ இவருக்கு இப்படி ஆயிடுச்சே, ஐயோ நல்ல மனுஷனாச்சு, அந்த மாதிரி நம்ம மனசில் ஒன்றுமே தோன்றது இல்லைங்க. நீ இருந்தா எனக்கு என்ன, இல்லைனா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சேன். எச்.ஏ. சூர்யா அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் இந்த படத்துக்கு போனேன். மனுஷனை என்ன மாதிரிலாம் செய்யணுமோ அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எச்.ஏ. சூர்யாவை இந்த படத்தில் பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை. அவருடைய அந்த எப்படி சொல்கிறதுனா, அவருடைய நடிப்பு திறமை பெருசாக இந்த படத்தில் வெளிப்படுத்தின மாதிரி தெரியல. ரொம்பவே டல்லாக இருக்காப்புல. இது வரைக்கும் அவருடைய படங்கள்லாம் பார்த்து எல்லோரும் மெய் செலுத்து பேசியிருப்போம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராயன் படத்தில் அந்த அளவுக்குலாம் ஒரு ஸ்கோப்பும் கிடையாது. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. செல்வராகவன் அவர் இந்த படத்தில் வராப்பில் போகிறாப்புல. அவருக்குன்னு எந்த ஒரு முக்கியத்துவம், எந்த ஒரு கதாபாத்திரமும் இல்லை. அவர் தனுஷ்க்கு பில்டப் ஏற்றுறதுக்கே வந்துட்டு போகிறாரு. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. சுந்தீப் கிஷன், அதுக்கடுத்து காளிதாஸ், இவங்க 2 பேரும் இந்த படத்தில் எதுக்கு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தனுஷ் அவருடைய அண்ணன் தம்பி, இந்த 2 தம்பிகள் எதுக்கு ஏன்பா இருக்கீங்க, இப்பயே போய் எதனா பண்ணி செத்துடலாம்ல அப்படின்ற மாதிரி தோணுது. இதில் வர ஒரு கேரக்டருமே நம்மளுக்கு பயங்கரமான இரிட்டேட்டிங் தான். எதுக்குடா வரீங்க நீங்களாம் அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த கேரக்டர் செலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமோ. அதில் குறிப்பாக அந்த கேரக்டரை வடிவமைச்ச விதமே எனக்கு இன்னமும் தப்பாக போடுது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். நான் வட சென்னை மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கொத்துக்கறி மாதிரி பண்ணி வச்சுருக்காப்புல. வட சென்னை எங்கே இருக்குது, நாரி போன சென்னை எங்கே இருக்குது அப்படின்றது தான் எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எனக்கு இந்த படம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. எதுக்கு இது அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த கண்டம், அதாவது 50வது கண்டம் தனுஷ் அவர்களையும் விட்டு வைக்கல, வச்சு செஞ்சுருக்கு. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. நான் இந்த படத்துக்கு அவுட் ஆஃப் 5க்கு 2 தரேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா அவுட் ஆஃப் 5க்குள்ள தருவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த 2மே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தனுஷ் அவருடைய டைரக்ஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அவருடைய நடிப்பு இந்த படத்தில் நல்லா இருக்குது. அதுக்காக தான் அந்த 2 மார்க் நம்ம கொடுத்துருக்கோம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மண்ணுமே கிடையாது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வருஷம் கட்டிட்டு வருவீங்க என்னை கழுவி ஊற்றுறதுக்கு. நீ இப்படி தான் எல்லா படத்தையும் நல்லா தான் சொல்லுவேன், அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுவீங்க. அதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்ல முடியும். அதுக்காக நீங்கள் மனசு கஷ்டப்படுவீங்க, இல்லை நீங்கள் என்னை கழுவி ஊற்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்மளால் சொல்ல முடியாது. எனக்கு என்ன தோணுதோ அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதை நான் சொல்லி தான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் படம் ஒரு மண்ணுமே கிடையாது. தேவையில்லாத ஆணி தான் இந்த படமும். அதாவது டெட்பூலுக்கும் அதுதான் சொன்னோம், இதுக்கும் அதே தான். மார்வல் ஃபேனாக அந்த படமும் எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல.
தனுஷ் ரசிகரா இந்த படத்தை ஏன் எடுத்தாருன்னு தெரியல. மேபி வேறு எதனா பண்ணியிருக்கலாம். இந்த படம் 50வது படமாக இருந்திருக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கடுத்து வெளிவர படமாவது நம்ம தனுஷ் அவர்களுக்கு எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டேன். காளிதாஸ்